சுற்றுலா பயணிகள் வந்த பகல்காம் என்கிற இடத்தில் 7 பயங்கரவாதிகள் பூந்து 26 நபர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு ஒன்றிய அரசாங்கம் கவனமா இருக்க வேண்டாமா? என்ற நாட்டின் பிரதமர் வரும்பொழுது பாதுகாப்பு இல்லை என்று சொல்லக்கூடிய உளவுத்துறை அப்பாவி உயிர் சுற்றுலாக்க வந்த உயிர்கள் அலட்சியமா சாதாரணமானதா? அதில் பாதுகாப்புத்துறை கவனம் செலுத்தாதா? இதுதான் பாதுகாப்புத்துறையின் லட்சணமா? பாதுகாப்பில் பலகீனம் அடைந்திருக்கிறது. ரயில் விபத்தில் சில உயிர்கள் பலியானால் ரயில்வே துறை அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்கின்றார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். அந்த மாநிலத்தின் முதல்வர் ராஜினாமா செய்தார். உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார். இந்த ஒன்றிய அரசாங்கம் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், இந்த அப்பாவி உயிர்கள் பறிபோய் இருக்கிறது. அதற்கு பொறுப்பேற்று இவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கோரிக்கை. அப்பாவி சுற்றுலா பயணிகள் என்று சொன்னால் போனால் போகட்டும் என விடுவீர்களா? பகல்காம் தாக்குதலை பொறுத்தவரை யார் குற்றவாளி, அவர் யாராக இருந்தாலும் சரி, அவன் பயங்கரவாதி, அவனை தூக்கிலிட வேண்டும். அதுதான் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை. அதை செய்ய வேண்டியது இந்த ஒன்றிய அரசு கடமை. எங்களை ஏமாற்ற வேண்டும் என நினைத்தார். இந்த போராட்டம் இதோடு நிற்காது. நாடு முழுவதும் வெடிக்கும். இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். பயங்கரவாத கூட்டத்தை கோட்டை விட்ட ஒன்றிய அரசு, கோட்டை விட்ட ஒன்றிய அரசு, பாதுகாப்பை கோட்டை விட்டு, பாதுகாப்பை கோட்டை விட்டு பசப்பு வார்த்தையால் மழுப்பாது, பசப்பு வார்த்தையால் மழுப்பாது, உள்துறை இருந்தும் பயனில்லை, உள்துறை இருந்தும் பயனில்லை, உளவுத்துறை இருந்தும் பயனில்லை, உளவுத்துறை இருந்தும் பயனில்லை, உள்துறை அமைச்சரின் மதுரைக்கு அமித்ஷாவிற்கு தகுதி இல்லை, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு, அமித்ஷாவே பதவி விலகு, பதவி விலகு, பதவி விலகு, சவுக்கிதாரே பதவி விலகு, சவுக்கிதாரே பதவி விலகு, பாதுகாப்பில்லை, பாதுகாப்பில்லை, இதுவெல்லாம் தெரியலையா? உயிரை காத்த முஸ்லிம்களின், உயிரை காத்த முஸ்லிம்களின் உருவம் உங்களுக்கு தெரியலையா? உருவம் உங்களுக்கு தெரியலையா? ஒற்றுமை சமத்துவம் ஓங்கி நிற்கும், ஒற்றுமை சமத்துவம் ஓங்கி நிற்கும், இந்திய தேசத்தின் பிரிவினையை வளர்க்கும் மதவரை தூண்டும் பாஜகவே, மதவரை தூண்டும் பாஜகவே சாதி செயலை கண்டிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக கடந்த 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் என்கின்ற இடத்தில் சுற்றுலா பயணிகள் சென்ற 26 சுற்றுலா பயணிகளை பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்து கண்மூடித்தனமாக சுட்டு கொன்றதன் விளைவாக இன்றைக்கு இந்திய நாடே மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறது. இதில் இஸ்லாமியர்களான நாங்களும் எங்களுடைய கண்டனத்தையும் இந்திய ஒன்றிய அரசின் பலகீனமான பாதுகாப்பு குறைபாடுகளையும் மாநில அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை நாம் நினைவு தெரிந்ததிலிருந்து எப்பொழுதுமே அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவிக் கொண்டிருக்கும். அந்த ஜம்மு காஷ்மீர் பகுதியை சொந்தம் கொண்டாடுவதற்கு பாகிஸ்தானும் இந்தியாவும் பல்வேறு கட்ட போர்களை புரிந்திருக்கிறார்கள். தினந்தோறும் எல்லை தாண்டி பல்வேறு தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அமைதி இல்லாத நிம்மதி இல்லாத வாழ்வைத்தான்
பல ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரில் வசிக்கக்கூடிய மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜம்மு காஷ்மீர் என்று சொன்னால் ஒரு அமைதி பூங்காவாக என்று மாறும் என்கின்ற கேள்விக்கணையோடு அங்கு வாழக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மத்தியில் ஆளக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசாங்கம், இதற்கு முன்பு காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில் இருந்த பொழுது, பிரதமராக மன்மோகன் சிங் அவர்கள் இருந்த பொழுது, தற்போது வாயால் வடை சுட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மோடி சொன்னார், காஷ்மீரில் எல்லை தாண்டி தீவிரவாதிகள் உள்ளே புகுந்து அப்பாவிகளை சுட்டுக் கொலை செய்கிறார்கள், ஆங்காங்கே குண்டு வைத்து அப்பாவிகளை கொலை செய்கிறார்கள். நாட்டின் எல்லை வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் டெல்லியில் அரசு உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி வலுவான ஒரு அரசாங்கம் அமைந்தது என்று சொன்னால் காஷ்மீரில் அமைதி நிலவும், அந்த மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி மோடி என்ன செய்தார்? நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்தார். என்னை நீங்கள் ஆட்சி கட்டிலில் அமர வைத்தீர்கள் என்று சொன்னால் காஷ்மீர் என்பது அமைதி பூங்காவாக திகழும் என்று சொல்லி பொய்யான வாக்குறுதிகளை மக்களிடத்தில் கொடுத்து ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வந்தவர் இந்த மோடி. வந்த பிறகு என்ன செய்தார்? காஷ்மீரில் அமைதி நிலவியதா என்று சொன்னால் ஆங்காங்கே எல்லை மீறக்கூடிய தகவல்கள், எல்லை தாண்டி தீவிரவாதிகள் அமைதியாக இருக்கக்கூடிய காஷ்மீரில் பல்வேறு குண்டுவெடிப்புகளை நடத்தினார்கள். அமர்நாத் யாத்திரைக்கு செல்லக்கூடிய யாத்திரிகர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். பல்வேறு சுற்றுலா பயணிகள் திட்டமிட்டு வெடிகுண்டுகளால் வெடிக்க வைக்கப்பட்டு சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போது ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த அரசாங்கமும் மோடியை பார்த்து கேள்வி கேட்டார்கள், நான் ஆட்சி கட்டில் அமர்ந்து விட்டால் காஷ்மீர் அமைதியாக திகழும் என்று சொன்னீர்களே, இன்றைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகும் குண்டுவெடிப்புகள் நடக்கிறது, தீவிரவாதிகள் முன்பை விட இப்போது அதிகமாக ஊடுருவி இங்கு தீவிரவாதத்தை செய்கிறார்கள், நீங்கள் ஆட்சிக்கு வந்து ஒன்று மாற்றம் ஏற்படவில்லையே. மக்கள் கேள்வி கணைகளால் துளைத்தெடுத்தார்கள். அப்ப இந்த மோடி என்ன சொன்னார் தெரியுமா? அங்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது, காஷ்மீருக்கென 370 சிறப்பு சட்டம் இருப்பதனால் இந்திய ராணுவம் அங்கே சென்று பாதுகாப்பை முறையாக செய்ய முடியவில்லை, அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை. சிறப்பு 370 பிரிவு சட்டப்பிரிவை நீக்கினால் மட்டும்தான் காஷ்மீர் மக்களுக்கு அமைதி கிடைக்கும். அந்த சிறப்பு சட்டத்தை நாங்கள் நீக்க போகிறோம் என்று சொல்லி மீண்டும் பொய்யான வாக்குறுதியை மக்களிடத்தில் வழங்கினார். அது காஷ்மீர் மக்களுக்காக வழங்கப்பட்ட சிறப்பு சட்டம். ஆட்சி அதிகாரத்தில் மெஜாரிட்டியாக இருப்பதை வைத்துக் கொண்டு காஷ்மீர் மக்களின் 370வது சிறப்பு சட்டத்தை மோடி அரசாங்கம் நீக்கியது. சொன்னார், டெல்லியில வலுவான அரசாங்கம் வந்துவிட்டால் தீவிரவாதிகள் ஊடுருவ மாட்டார்கள், காஷ்மீர் அமைதி பூங்காவாக திகழும் என்றார். அது நடக்காத பொழுது 370வது பிரிவை நீக்கினோம் என்று சொன்னால் அங்கு அமைதி நிலவும் என்று சொன்னார். இவர் எந்த அளவிற்கு வாயால் வடை சுடக்கூடியவர், மக்களிடத்தில் பொய்யான கருத்தை சொல்லக்கூடியவர் என்பதற்கு இவர் பிரதமராக இருந்த பொழுது 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 350 கிலோ வெடிமருந்து வைத்துக் கொண்டு 40 ராணுவ வீரர்களை வெடிமருந்துகளால் அங்கு சிதறடித்து சாகடித்தார்கள் பயங்கரவாதிகள். நாட்டின் பாதுகாப்பு துறை, ராணுவ வீரர்கள் பல்வேறு தடைகளை கடந்து 350 கிலோ வெடிமருந்தை கொண்டு வந்து 40க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவ வீரர்களை கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் மோடி அரசாங்கம் எந்த அளவிற்கு பாதுகாப்பு துறையில் பலகீனமாக இருக்கிறது, தகுதியற்று இருக்கிறது என்பதற்கு இதைவிட வேறு என்றும் சொல்ல தேவையில்லை. பாகிஸ்தான்காரன் உள்ள பூந்துட்டான், எல்லை தாண்டி போய் விமானப்படைகள் மூலம் அங்கு தாக்குதலை நடத்தினார்கள். குற்றவாளிகளை கண்டுபிடித்து விட்டார்களா? அந்த ராணுவ வீரர்கள் 40 பேர் பலியானார்களே, அதற்கு யார் காரணம் இன்று வரை கண்டுபிடிக்கப்பட்டதா?
350 கிலோ வெடி மருந்த ராணுவ வீரர்கள் இருக்கும் இடத்திற்கு கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அங்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறதா? அப்ப 350 கிலோ வெடிமருந்தை கொண்டு வந்து ராணுவ வீரர்களையே படுகொலை செய்கிறான் என்று சொன்னால் அந்த பயங்கரவாதிகளுக்கு அங்கு இருக்கக்கூடிய ராணுவத்திற்கும் அவர்களுக்கும் ஏற்பட்ட நிலைப்பாடு என்ன? எப்படி அவர்கள் உள்ளே புகுந்தார்கள்? அங்கு எப்பந்த அளவிற்கு பாதுகாப்பு பலகீனமாக இருக்கிறது. அப்பயும் அமைதியா இருந்தார். ஆனா இந்த நிலைமைக்கு, இந்த குண்டுவெடிப்பிற்கு காரணம் பயங்கரவாதிகள் மூலம் 40 ராணுவ வீரர்கள் பலியானார்களே, இதற்கு மோடி அரசாங்கம் தான் காரணம் என்று நான் சொல்லல. அன்றைக்கு காஷ்மீரின் கவர்னராக இருந்த மாலிக் என்கின்றவர் சொல்கின்றார், அடுக்கடுக்கான ஆதாரங்களை கொடுக்கின்றார். இந்த குண்டுவெடிப்பிற்கு மோடி அரசாங்கத்தின் பலகீனம் காரணம், இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு என்று சொல்லி அந்த மாநிலத்தின் கவர்னராக இருக்கக்கூடியவர் ஆளக்கூடிய பிஜேபிக்கு எதிராக படும் கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார். ஊடகங்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் அந்த செய்தியை பரப்பி இருக்கிறது. அதை பற்றி வாய் திறக்கல. பாதுகாப்புத்துறை அமைச்சரோ உள்துறை அமைச்சரோ அல்லது நாட்டின் பிரதமராக இருக்கக்கூடியவரோ, எனக்கு ஒரு கவர்னராக இருந்தவர் இந்த குறைபாடுக்கு நீங்கள் தான் காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றாரே, பதில் சொல்லுங்கள் என்று சொன்னால் பத்திரிகையாளரை சந்திக்க மறுப்பார் மோடி. பத்திரிகையாளர் ஒருபுறம் வந்தால் இவர் ஒருபுறம் ஓடக்கூடிய நிலைதான் இன்று வரை இருக்கிறது. அப்ப தொடர்ச்சியாக காஷ்மீரில் குண்டுவெடிப்பு நடக்கிறது. பயங்கரவாதிகள் எல்லை கடந்து அப்பாவி மக்களை கொலை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட இடத்துல பாதுகாப்பு எப்படி இருக்க வேண்டும்? வாய்களிய பேசலாம் மட்டும் போதாது. நாட்டின் பாதுகாப்பை எந்த அளவிற்கு உறுதிப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஆளும் ஒன்றிய அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? 1 கோடி பேர் காஷ்மீரில் வசிக்கிறாங்க. 20 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். துணை ராணுவம் இருக்கிறது, ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், காவல்துறை என்று சொல்லி சுமார் 20 லட்சம் பேர் இருக்கிறார்கள். அப்ப 5 நபருக்கு ஒரு காவலர். நீங்க ஒரு 10 அடி 20 அடி போனா அந்த இடத்துல ஒரு காவல் நிலையம் இருக்கும், காவலர்கள் நிற்பார்கள், மண்மூட்டைகள் அடுக்கப்பட்டு இருக்கும், பல்வேறு துப்பாக்கிகள் நம்மளை கண்காணிக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் இன்றைக்கு பாகிஸ்தானில் இருந்து எல்லை கடந்து வந்து 7-8 பயங்கரவாதிகள் பகல்காம் என்கின்ற இடத்தில் 26 சுற்றுலா பயணிகளை கொலை செய்திருக்கிறார்கள், சுட்டுக் கொன்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் உன்னுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு குறைபாடா இருக்குதுன்னு தெரியுதா இல்லையா? நாட்டில் மட்டும் நான் மிகப்பெரிய காவலாளியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மோடி ஒரு 7 பேர் 8 பேர் நாட்டுக்குள் புகுந்து சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடத்தில் அவர்கள் சுற்றுலா பயணிகளை கொலை செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்க என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இதுல வேடிக்கை என்ன தெரியுமா? வேதனை என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடப்பதற்கு 1 வாரத்திற்கு முன்பாக மோடி காஷ்மீருக்கு செல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. உளவுத்துறை எச்சரிக்கை செய்கிறார்கள், பிரதமர் மோடிக்கு பாதுகாப்பு இல்லை, அவருடைய இந்த ஏற்பாடை தவிருங்கள், அவர் காஷ்மீர் வருவதை ரத்து செய்யுங்கள் என்று உளவுத்துறை அவருக்கு எச்சரிக்கை செய்கிறது. பிரதமர் வர்றாரு, உயிருக்கு ஆபத்து, பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது, தீவிரவாதிகளால் மிரட்டல் இருக்கிறது, மோடி வர வேண்டாம் என்று உளவுத்துறை உள்துறைக்கு தகவல் தருகிறது. பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை வழங்குகிறது. மோடி ரத்து செய்து விட்டார், ரத்து செய்துவிட்டு சவுதி அரேபியா பயணத்திற்கு ஏற்பாடு செய்து விட்டார். ஆனால் பாதுகாப்பில் குறைபாடு இருக்கிறது, மோடிக்கு ஆபத்து இருக்கிறது என்று உளவுத்துறை எச்சரிக்கை செய்தது சொன்னால் அந்த மாநிலம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? ராணுவம் எந்த அளவிற்கு உஷார்படுத்தப்பட வேண்டும்? 1 வாரத்திற்குள் அந்த சுற்றுலா பயணிகள் வந்த அந்த பகல்காம் என்கிற இடத்தில் 7 பயங்கரவாதிகள் பூந்து 26 நபர்களை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் ஒரு ஒன்றிய அரசாங்கம் கவனமா இருக்க வேண்டாமா? அதில் பாதுகாப்புத்துறை கவனம் செலுத்தாதா? இதுதான் பாதுகாப்புத்துறையின் லட்சணமா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். பாதுகாப்பு தர வேண்டிய பாதுகாப்புத்துறை பாதுகாப்பில் பலகீனம் அடைந்திருக்கிறது. ஒரு ரயில் விபத்து ஏற்படுதுங்க, ரயில் விபத்தில் சில உயிர்கள் பலியானால்
ரயில் தடம் புரண்டால் ரயில்வே துறை அமைச்சர் உடனடியாக ராஜினாமா செய்கின்றார். காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார்கள். அந்த மாநிலத்தின் முதல்வர் ராஜினாமா செய்தார், உள்துறை அமைச்சர் ராஜினாமா செய்தார். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு குறைபாடுகள் ஏற்பட்டு 26 அப்பாவி உயிர்கள் பலியாக்கப்பட்ட பிறகும் அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ அதற்கு பொறுப்பேற்று பதவி விலகாமல் இருக்கிறார்கள் என்றால் இவர்களுக்கு பதவிதான் முக்கியம். அப்பாவி உயிர்களுக்கு பாதுகாப்பு தருவதை பற்றி இவர்கள் அச்சப்படுவதில்லை, கவலைப்படுவதில்லை. அந்த பகல்காம் இடம் எப்படிப்பட்டது தெரியுமா? மக்கள் உயிர் விஷயத்தில் இவர்கள் எந்த அளவிற்கு அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு தகவல். இந்த பகல்காம் இருக்கங்க, இந்த இடம் பாகிஸ்தானும் இந்தியாவும் எல்லை இருக்கிறதே, அந்த எல்லையிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. ஒரு 2 மணி நேரம் மலையில் நடந்து செல்ல வேண்டும் அல்லது குதிரையில் பயணம் செய்ய வேண்டும். அப்படி சென்றால்தான் அந்த பகல்காம் என்கின்ற இடத்திற்கு செல்ல முடியும். அந்த பகல்காமிலிருந்து சாலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஸ்ரீநகர் சாலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால் 90 கிலோமீட்டர் இடம் இருக்கிறது, தூரம் இருக்கிறது. அவை மதியம் 2:30க்கு பயங்கரவாதிகள் உள்ளே புகுந்து அப்பாவி அந்த சுற்றுலா பயணிகளை கொன்று குவிக்கிறார்கள். ஒரு 30 நிமிடத்தில் ராணுவம் மேலே சென்று விட்டது. துணை ராணுவமும் ஒரு 30 1 மணி நேரத்திற்குள் அந்த தாக்குதல் நடந்த இடத்திற்கு சென்று விட்டார்கள். சென்றாங்க. அந்த 25 பேரை சுட்டுக் கொன்ற 7 பயங்கர தீவிரவாதிகள் நடந்துதானே வந்திருப்பான், மலையில ஏறிதானே வந்திருப்பான், அல்லது குதிரையில தானே பயணம் செய்து வந்திருப்பான். ஒரு 200 கிலோமீட்டர் கடந்து பாகிஸ்தான் எல்லைக்கு செல்ல வேண்டும் என்றால் சில மணி நேரம் வேண்டும். ஸ்ரீநகர் சாலைக்கு வர வேண்டும் என்றால் சில மணி நேரம் வேண்டும். அப்ப பாதுகாப்புத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த அமித்ஷாவோ அல்லது பாதுகாப்புத்துறையோ உடனடியாக அந்த சுட்டுக் கொண்டவர்கள் யார், அந்த பயங்கரவாதிகள் யார் என்று உடனடியாக கைது செய்ய முடியுமா, முடியாதா? 1 மணி நேரத்தில் போயிட்டான் ஸ்பாட்டுக்கு. அந்த ஸ்பாட்ல இருந்து அந்த தீவிரவாதிகள் எங்கே சென்று இருக்கிறார்கள் ராடார் மூலம் கண்டறிய முடியாதா? அதிநவீன தொழில்நுட்பத்தை வைத்திருக்கக்கூடிய இந்திய ராணுவம் அந்த சுட்டு கொண்ட பயங்கரவாதிகள் யார் என்பதை உடனடியாக பிடிக்க முடியாதா அல்லது சுட்டு தள்ள முடியாதா? இப்ப என்ன சொல்றான், பாகிஸ்தானுக்கு போயிட்டான், எல்லை கடந்து போயிட்டாங்கிறான். அப்ப உன்னிடத்தில் என்ன பாதுகாப்பு பலம் இருக்கிறது? 200 கிலோமீட்டர் கடந்து வந்து சுட்டுக் கொன்று மலையிலிருந்து 2 மணி நேரம் இறங்கி அங்கிருந்து எல்லை கடந்து விட்டான் என்று சொல்கின்றாயே, இது ஏற்க முடிகிறதா? உன்னுடைய பலகீனத்தை காட்டுகிறதா இல்லையா? அப்ப ராணுவ விஷயத்தில், பாதுகாப்பு விஷயத்தில் மிகவும் பலகீனமாக இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசாங்கம், உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங், இந்த அப்பாவி உயிர்கள் பறிபோய் இருக்கிறது, அதற்கு பொறுப்பேற்று இவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இது ஒட்டுமொத்த இந்திய மக்களின் கோரிக்கை. அவ நாட்டு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது? அத்தோட மட்டும் நிறுத்தலங்க. இந்த உயிர் பலியானதை வைத்து அரசியல் செய்வதற்கு ஒரு கூட்டம் தயாராகிவிட்டது. அங்கு வந்தவர்கள் இஸ்லாமியரா, நீ முஸ்லிமா என பார்த்து பார்த்து சுட்டார்கள் என்று சொல்லி ஒரு தவறான தகவலை சமூக ஊடகங்கள் மூலம் நாட்டு மக்களிடத்தில் பரப்புகிறார்கள். மத கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் ஒரு கூட்டம் செய்து கொண்டிருக்கிறது. எங்க அப்பாவி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றான். இந்த பாவிகள் அதிலும் அரசியல் ஆதாயம் தேடுவதற்கு, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்து மக்களிடத்தில் பிரிவினை உண்டாக்குவதற்கு, நீ முஸ்லிமா உன்னை விட்டு விடுகிறேன், ஹிந்துவா நான் உன்னை சுடுகிறேன் என்று சொல்லி அந்த பயங்கரவாதிகள் சுட்டார்கள் என்று தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதுல உசேன் என்கின்ற ஒரு வீரன் மரணித்திருக்கின்றான். அந்த சுற்றுலா 26 நபர்களில் உசேன் என்ற மனிதன் மரணித்தானே, அவன் சாதாரணமாக மரணிக்கவில்லை. பயங்கரவாதிக்கு எதிராக மிக கடுமையாக சண்டை போட்டு இறுதியில் தன்னுடைய உயிரை இழந்திருக்கின்றான். இதை ஏதாவது ஊடகங்கள் இன்றைக்கு சொன்னதா? சில நல்ல ஊடகங்கள் இருக்கிறது.
இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் ஊடகவியலாளராக மாறி இருக்கின்றான். அவன் வச்சிருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு போனில் அங்க நடந்த சம்பவத்தை எடுத்து வீடியோவாக வெளியிட்டதன் விளைவு இந்த பாசிச சிந்தனை கொண்டவர்கள் இருக்கிறார்களே, ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் படைத்தவர்கள் இருக்கிறார்களே, தவறான கருத்தை மக்களிடத்தில் பரப்பியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய முகத்திரையை சில நல்ல மனிதர்கள், நல்ல ஊடகங்கள் கிழித்து தொங்க போட்டு இருக்கிறது. என்னென்ன செஞ்சான் தெரியுமா? இதே பாருங்க, முஸ்லிம்களை அவர்களுடைய வேஷ்டியை அவிர்த்து இவர் முஸ்லிமா என பார்த்து சுட்டுக் கொண்டார் என்று அருவருக்கத்தக்க தகவலை பதிவு செய்கின்றான். எந்த அளவுக்கு மோசமானவன் புரியுதா? ஆனா அங்க இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள், அவர்களோடு வந்த அவர்களுடைய உறவினர்கள் சொல்கிறார்கள், எங்களை மேலிருந்து கீழே அழைத்து வந்தவர்கள் யார் தெரியுமா? இந்த காஷ்மீரத்தை இஸ்லாமியர்கள் தான் அழைத்து வந்தார்கள். அங்கு குதிரை ஓட்டிகளாக இருந்தவர்கள் தான் எங்களை பத்திரமாக தரையில் அழைத்து வந்து எங்களுக்கு தேவையான உணவுகளை எல்லாம் வழங்கினார்கள். நாங்கள் எங்களுடைய மாநிலத்துக்கு திரும்பும் வரை எங்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தான் செய்து கொடுத்தார்கள் என்று அந்த உறவினர்கள் சொல்கின்றார்களே. அந்த வீடியோ இன்று நாடு முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் பாமர மக்கள் வரை சென்றடைந்து விட்டது. அவர் திட்டமிட்டு இஸ்லாமியர்களுக்கும் இந்து மக்களிடத்தில் ஒரு வேற்றுமையை உருவாக்கி கலவரத்தை உண்டு பண்ண முயற்சித்த அந்த பாசிச கும்பல் இன்றைக்கு முகம் குப்புற கீழே தள்ளப்பட்டு கிடக்கிறார்கள். அப்ப அப்பாவி உயிர்கள் பலியானதில் கூட இன்றைக்கு இவர்கள் அரசியல் ஆதாயம் தேடுகிறார்கள் என்றால் நாம் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். நாட்டு மக்களிடம் கொண்டு போகணும். எந்த அளவிற்கு பலகீனமான குறைபாடு பாதுகாப்பு துறையில் இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும். ராணுவ துறையில் மட்டும் கடந்த ஓராண்டுகளில் 1,50,000 ராணுவ வீரர்கள் பொறுப்பிலிருந்து ராணுவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை ஓய்வு பெற்ற ஜெனரல் வட்சி சொல்கின்றார். அது மட்டும் சொல்லல, அவரு கடந்த ஓராண்டுகளுக்கு மேலாக ராணுவத்திற்கு ஆள் எடுப்பதே கிடையாது என்று அவர் சொல்கின்றார். நாட்டின் பாதுகாப்புக்கு ஒதுக்கக்கூடிய தொகை குறைக்கப்பட்டு விட்டது. இது நாட்டின் பலகீனத்தை காட்டுகிறது, பாதுகாப்பின் குறைபாடுகளை காட்டுகிறது என்று அவர் சொல்கின்றார். அப்ப நாடு மிகப்பெரிய அளவிற்கு பாதுகாப்பு துறையில் பின்வாங்கி இருக்கிறது, குறைபாடுகளோடு பயணிக்கிறது. மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஏன்னா அப்பாவி மக்களை சுட்டு கொஞ்சிருக்கிறான். அந்த பயங்கரவாதிகளை பிடிக்க முடியாத ஒன்றிய அரசு என்ன அரசு என்று காரி உமிழ்கிறார்கள். மக்களின் கோபத்தை அடக்க முடியவில்லை. ஆங்காங்கே எழுச்சி வெடிக்கிறது. அப்போதான் சொல்றாரு நம்ம வட சொல்லக்கூடிய நாயகன் மோடி சொல்கின்றார், நாங்கள் மிகப்பெரிய ஒன்றை கையில் எடுத்திருக்கின்றோம். பாகிஸ்தானுக்கு இனி சிந்து நதி நீர் ஒரு சொட்டு கூட செல்லாது, அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்படுகிறதுங்கிறார். உடனே இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்கள் எல்லாம் 24 மணி நேரத்தில் நாட்டை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்கிறார். யாருக்கு இவர் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்? இன்னும் இந்த வடை சுட வேடக்கூடிய வேலையை மோடி அவர்கள் விடவில்லை. சிந்து நதி ரத்து செய்யப்பட்டது என்று சொன்னால் பாகிஸ்தான் இல்லாம ஆயிருமா? அல்லது சிந்து நதியை உங்களால் தடுத்து விட முடியுமா? மோடியை பொறுத்தவரை நாம் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மோடி என்பவர் சொல்வதெல்லாம் பொய் என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை சொல்லலாம். நான் ஆட்சிக்கு வந்துவிட்டால் ஒவ்வொரு குடிமகனின் அக்கவுண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்ன மோடி ஆட்சிக்கு வந்து 12 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு வாக்காளர் அக்கவுண்ட்ல கூட ₹1 போடல. நான் 2024 இந்தியாவை வல்லரசாகி விடுவேன் என்று சொன்னார். நாட்டு ஜிடிபியில் நாடு பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறது, பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் இன்னைக்கு என்ன சொல்றாரு? சிந்து நதியை பாகிஸ்தானுக்கு செல்ல விடாமல் நாங்கள் தடுத்து விடுவோங்கிறார். நாமெல்லாம் கூமுட்டேன்னு நினைச்சுக்கிட்டாருங்க. சிந்து நதிங்கிறது ஏதோ அந்த மயிலாடுதுறை பக்கத்தில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன கால்வாய் அல்ல. அது எவ்வளவு பெரியது தெரியுமா? அந்த சிந்து நதி உருவாவதே தீபத்தில். எங்க இருக்கு தீபக்? அது வந்து சீனா கண்ட்ரோல்ல இருக்கு.
அங்கு உருவாகக்கூடிய சிந்து நதி இந்தியாவில் காஷ்மீரை கடந்து பஞ்சாபை நோக்கி பாகிஸ்தான் வரை செல்கிறது. இது ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் அகலம் இருக்கும், ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 40-50 கிலோமீட்டர் அகலம் இருக்கும். அது எப்படி தடுப்ப? அது மோடி வாயால வடை சுட்டே தடுத்துருவாரா? அட தடுக்கிறேன்னு சொல்றியே, அதற்கு ஏதாவது அணை கட்டி வைத்திருக்கின்றாயா? அல்லது அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால் 20 வருஷம் ஆகும். அந்த அணை கட்டுறதுக்கு 20 வருஷம் ஆகும். செலவு மட்டுமே பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டும். அப்ப ஒன்றுமே செய்ய முடியாது. செய்ய முடியாத ஒன்றை, மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கோபத்தை, அந்த கோபத்தை திசை திருப்பதற்கு என்ன செய்யறாரு? நான் பாத்தீங்களா, உடனே சிந்து நதியை நிப்பாட்டிட்டேன், ஒரு சொட்டு இல்லாம பாகிஸ்தான் திணறி போகும், விவசாயம் முழுகி போகும், அந்த நாடே இல்லாமல் போகும் என்று வாயால் வடை சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த வாயால வடை சுடுற மேட்டெல்லாம் வேணாம். நீ எப்படி புல்வாமா தாக்குதலில் யார் குற்றவாளி என்று இன்று வரை கண்டுபிடிக்காமல் அதை கடத்திக் கொண்டிருக்கின்றாயோ, அதுபோல இந்த பகல்காம் தாக்குதலில் நீ செய்யக்கூடாது. இந்த பகல்காம் தாக்குதலை பொறுத்தவரை யார் குற்றவாளி, அவர் யாராக இருந்தாலும் சரி, அவன் பயங்கரவாதி, அவனை தூக்கிலிட வேண்டும். அதுதான் ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. அதை செய்ய வேண்டியது இந்த ஒன்றிய அரசின் கடமை. அதை சொல்லாம நீ எங்களை ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தால் இந்த போராட்டம் இதோடு நிற்காது, நாடு முழுவதும் வெடிக்கும். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கும். இதுக்கு எங்களுடைய தொப்புள்குறை உறவுகளான மாற்று மத மக்களிடத்தில் இந்த குறைபாடுகளை கொண்டு செல்வோம். ஒன்றிய அரசு பாதுகாப்பில் பலகீனமடைந்து விட்டது என்பதை உணர்த்துவோம். நாம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் பொழுது மடைமாற்றக்கூடிய நிகழ்வுகளை ஒன்றிய அரசாங்கமும் பாசிச சிந்தனை கொண்டவர்களும் செய்கிறார்கள். மக்கள் எல்லாம் சேர்ந்து கேள்வி எழுப்ப வேண்டும். புல்வாமா தாக்குதலில் நாட்டை பாதுகாக்க நின்ற ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்களே, இதற்கு யார் காரணம்? உடனே சொல். உடனே அதற்கு வெளிப்படையான கமிட்டியை போட்டு அதற்கு தீர்வை காண என சொல்ல வேண்டும். அதே போல இந்த பகல்காம் வழக்கிலும் குற்றவாளிகள் யார் என கண்டுபிடித்து அவர்களுக்கு கடுமையான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு என்னுடைய கண்டன உரையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.